2/4/2026 காருண்யா ப்ளஸ் 617க்கு உண்டான ஒரு கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஆல் போர்டு எதுவுமே வரல, 6 மட்டும் டி போர்டுக்கு போயிருக்கு. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 6-4-4-3. ஆனால் போர்டில் நம்ம சூப்பராக கொடுத்துருக்குறோம். போர்டில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பி போர்டு அக்யூரேட்டாக கொடுத்துருக்குறோம். சி போர்டுக்கு 3. நேற்றைக்கு வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 9-7-5 அப்படி இல்லைன்னா இந்த 3ஆம் நம்பர் இங்கே வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. நேற்றுக்கு நான் சொல்லிட்டேன் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும், இல்லைன்னு வராமல் கூட போகலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 3ஆம் நம்பர் மட்டும் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க. சி போர்டில் 3, பி போர்டில் 4 பக்கா மாசாக வந்திருக்குது. அதுவும் டபுள்ஸு நம்ம சொல்லியிருந்தோம் 9-4 சரிங்களா. 4ஆம் நம்பர் டபுள்ஸாக வச்சு அப்படியே 3. எத்தனை பேர் இதை பார்த்தீங்க கவனிச்சிங்கன்னு தெரியாது. 4-9 நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் வந்திருக்கு. 9-4 டபுள்ஸாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காவாக அக்யூரேட்டாக வந்துருச்சு சரிங்களா. ஆனால் 3ஆம் நம்பர் 5 கூட இருக்குது. அது 5 கூட இருக்கிற 4 கூட 5 இருக்குது. அந்த 5 மைனஸ் பண்ணிட்டு 3-4 1 சேர்ந்துருச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி நடக்கும். பி போர்டு 4, சி போர்டு 3, ஏ போர்டு 4 இப்படி தான் வந்திருக்குது சரிங்களா. நல்ல ஒரு வின்னிங் தான். ஆனால் கொஞ்சம் நல்லா கவனித்தோம்னா கரெக்டான வின்னிங் எடுக்கலாம். சி போர்டு ஒரு அருமையான இதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா. நீங்களும் கொஞ்சம் பக்காவாக பார்த்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம் சரிங்களா. நாளைக்கு பாருங்கள் ஆல் போர்டு 7-9ன்னு எடுத்திருக்கேன். சப்போர்ட்டுக்கு 5, 7க்கு பவர் 2, 9க்கு பவர் 4, 5க்கு பவர் 0. நாளைக்கு இதிலேருந்து என்ன ஆட்டம் வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 3-2, பி போர்டு 4-9, சி போர்டு 6-7 சரிங்களா. நாளைக்கு சி போர்டில் ஒரு அதிகபட்சமாக 6ஆம் நம்பர் வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அப்படி இல்லைன்னா இந்த 6 அங்கிட்டு போய் 9 இங்கிட்டும் வரலாம் சரிங்களா. இது ரெண்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு சரிங்களா, பார்த்துக்கோங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-9 தான் வருது. அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டுலேயும் 5 வரலாம். ஆனால் அதிகபட்சமாக சி போர்டுக்கு 5 வர்றதுக்கு ரேர் தான். எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதிகபட்சமாக ரேருன்னு சொல்கிறோம், ஆனால் எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா போர்டில் வந்து நமக்கு வர வேண்டிய நம்பர் 1 2-4-5 அந்த நம்பர் வருதுன்னா 5ஆம் நம்பர் கீழே இறங்கி தான் ஆகணும். ஆனால் போர்டில் கரெக்டாக உட்காந்துருக்கு 2-4-5ன்னு. ஏன்னா வரிசையாபடி வரும்போது அது கரெக்டாக உட்காந்துருக்குது. பார்க்கணும் சரிங்களா. பார்த்து தான் ப்ளே பண்ணிக்கணும். வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு அந்த 2-4-5 வருமா அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. பிசிக்கு வந்தால் 45. ஏன்னா பி போர்டில் 4 வருது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 4-9-5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சி போர்டில் 6-7 சரிங்களா. 9ஆம் நம்பரும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4 நம்பர் அப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாரத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் நல்லாவே வருது சரிங்களா. டெய்லி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் சி போர்டு எப்படி வருதுன்னு. அது ஒன்று வந்தாலே நம்ம பிசியோ ஏசியோ அழகாக எடுத்தாகணும் சரிங்களா. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு போர்டு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா அடுத்தது நம்ம ஈஸியாக வைக்கிறதுக்கு மெத்தேடு நல்லாயிருக்கும் சரிங்களா. 3 டிஜிட்டல் மிஸ் ஆனாலும் ஏசி பிசி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும் சரிங்களா. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 56, 39, 36, 26, 61, 45, 27, 47 சரிங்களா. அதுதான் ஒரு நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வருமானு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேட்டர்ன் அந்த மாதிரி தான் காட்டுது. அப்படி வந்தால் 7 வரலாம், 9, 8, 5, 6 லாஸ்ட்டில் போட்டுருக்கிறேன். அப்படி லாஸ்ட்டுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. வந்தால் வரலாம். அதனால தான் எல்லா நம்பருமே வச்சுருக்கேன். எதையும் மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு டபுள்ஸ் வந்தால் போட்டுக்காங்க எல்லாத்துலேயும் ஒரு செட்டு அப்படின்ட்டு சரிங்களா. பாருங்கள், ஏன்னா கிடச்சிருக்குது 6-1-2-7 இந்த மாதிரி வந்தாலே ஏதாவது ஒரு டபுள்ஸ் இல்லை ட்ரிபிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால தான் நம்ம சொல்கிறோம் எதுவும் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சரிங்களா. பாருங்கள், நமக்கு 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் 3 கிடச்சிருக்கு. 3க்கு 8, 6க்கு 1, 5க்கு 0 சரிங்களா. நாளைக்கு இதிலேருந்து எடுக்கிறதுக்கு அதிகபட்சமாக 2 நம்பர் எடுக்கலாம் சரிங்களா. பாருங்கள், மாதத்தில் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போகும் இதிலேருந்து. ஏன்னா அது அப்படி தான். அப்படி வரும்போது உங்களுக்கு சூட்டபிள் ஆகிடும். பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 456, 396, 326, 747, 645, 245, 361. இந்த 361 3 டபுள் 1ஆகவும் வரலாம், இல்லைன்னா 3 6 1 3 1 6ஆகவும் வரலாம். இல்லைன்னா அப்படியும் இல்லைன்னா
66ஆகவும் வரலாம். சரிங்களா? 247 இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கணிப்பில் பாருங்கள், 47ங்கிறது 2 இடத்துல வந்திருக்குது. 47 வந்திருக்குது. அப்படி 47க்கு நம்ம 247ன்னு கொடுத்துருக்குறோம். அப்படி பார்த்தா இதுலேருந்து ஒரு நம்பராக வரணும். அப்படி வந்துச்சுன்னா 6 நம்பரை வச்சு 647ன்னு கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஐடியாலஜி. சரிங்களா? அதை சொல்லிக்கிறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா 26 இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்க்கும்போது வந்தால் வரலாம். ஓகேங்களா? பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. உங்கள் கணிப்புலையும் எது ஸ்ட்ராங்காக வருதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.